ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஎம் அனிமே வாய்ஸ் ஓவர் சேனல். இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா 2024 வந்த அனிமேலே எனக்கு பிடிச்ச டாப் 10 அனிமேல தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணாமல் ஸ்டேடியம் வீட்டுக்குள்ள போயிடலாம் வாங்க. 10வது இடத்துல பார்க்க போகிறது நோ லாங்கர் அலோடட் இன் அனதர் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு அனிமே. இந்த அனிமே இல்லைன்னா ஹீரோவும் ஹீரோயினும் சாக போவாங்க. எதுக்கு சாக போகிறாங்க அதுவும் தெரியாது. சாக போகிற நேரத்தில் 2 பேரும் அனதர் வேர்ல்டுக்கு வந்துடுவாங்க. இல்லை ஹீரோ என்னன்னா நான் சாகணும்னு துடிச்சிட்டு இருப்பான். ஆனால் மற்றவங்களும் அவங்க காப்பாற்று நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த சாகணும்னு துடிச்சிட்டு இருக்கு என்ன பவர் கிடச்சிச்சு, அந்த பவர் வச்சு என்ன நல்லது செஞ்சான், கடைசியில் ஹீரோயினை கண்டுபிடிச்சனா இல்லையா, இதுதான் கதையே. எல்லா இசைக்கா அனிமே மாதிரி ஹீரோ வந்தார், பவர் கிடச்சிச்சு, எல்லாத்தையும் காப்பாற்றினார், டீமனாக நினச்சாருன்னு இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அதனால இது 10வது இடத்துல வச்சுருக்கேன். அடுத்து 9th பேஜில் பார்க்க போகிறது தி மோஸ்ட் நாஸ்டாலஜிக் ஸ்டாக்கர் ரன் தி வேர்ல்டு கிரேட்டஸ்ட் கிளான் அப்படிங்கிற அனிமே தான். இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட்க்கு இவன் வாயதேவன் பலமே. இவன் வாயை திறந்து பேச ஆரம்பித்தா போதும், முன்னாடி இருக்க எவ்வளோ பெரிய எதியாக இருந்தாலும் சரி அவன் தோத்துட்டேன்னு ஒத்துப்பான். இப்படி இருக்கிற ஹீரோ வேர்ல்ட்லேயே எப்படி கிரேட்டஸ்ட் கிளான் உருவாக்குறான் அப்படிங்கிறது அந்த கதை. இந்த கதை நல்லா இருக்கும், ஆனால் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் சில சீன்ஸ் நல்லா இருக்கனால 9th பேஜில் வச்சுருக்கேன். அடுத்து பார்க்க போகிற அனிமே வை டஸ் நோபடி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிற அனிமே தான். இந்த அனிமே எது பார்த்தினா ஹீரோ வேறு ஒரு ரியாலிட்டி வேர்ல்டுக்கு போயிடுறான். ஆனால் அந்த இடத்துல யாருக்குமே ஒன்று தெரியல. ஆனால் இவனுக்கு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே தெரியுது. ஏன் அப்படி நடந்துச்சு, இவே ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்கு வந்தான் அப்படின்னு சொல்கிற அனிமே தான் இது. இந்த அனிமேயோட ஸ்டோரி பிளாட், ஹீரோவோட கேரக்டர் டிசைன்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கனால தான் இந்த அனிமைக்கு 8th பிளேஸ் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 7th பிளேஸ் பார்க்கலாம். 7th பிளேஸ் என்னென்னா புஜ்கிரி. இந்த அனிமையோட கதை என்னென்னா நம்ம கேட்டு சலிச்ச கதை தான். விளக்கு தைச்சா பூதம் வரும்ல, அதே கதை தான். இல்லை என்னென்னா துப்பாக்கி வச்சு சுட்டால் பூதம் வரும், அதே மாதிரி இல்லை துப்பாக்கியிலேருந்து பூதம் வரும். அந்த பூதம் மட்டுமே மெயின் ஸ்டோரியை கொண்டு போகாமல் 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கிற சண்டைகள், சச்சரவுகள், துரோகங்கள், இந்த அனிமையில் நிறைய காமெடி எமோஷன்ஸ் இருக்கனால தான் இந்த அனிமே எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமையாக இருக்குது. அதனால தான் இந்த அனிமைக்கு இந்த இடமும் வச்சுருக்கேன். அடுத்து 6th பேஜில் பார்க்க போகிற அனிமே உங்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபைட்ஸ், டோக்கியோ ரிவெஞ்சஸ் மாதிரி அனிமே பிடிக்கும்னா இந்த அனிமே உங்களுக்கு பிடிக்கும். இந்த அனிமே எது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஸ்கூல் தேடி வரான். அதுவும் ஹீரோ ஒரு இன்ட்ரோவர்ட், அவ்வளோவா யார்கிட்டையும் பழக மாட்டான். அவனுக்கு எப்படியும் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அவன் எப்படி மற்றவங்களோட மிங்கிளாக ட்ரை பண்ணுறான். நடுவில் கொஞ்சம் ஃபைட்ஸ், அப்புறம் அந்த ஸ்கூலையும் டான் ஆகுன்னு ஆசைப்பட்றான். இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற சொல்கிற அனிமே தான் இது. அதனால தான் இந்த அனிமைக்கு இந்த பேஸ் வச்சுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அனிமே ஃபெயிலியர். அனிமையில் ஒரு காடஸ் ஒரு ஸ்கூல் பசங்க எல்லாத்தையும் சமன் பண்ணுறாங்க. அதில் ஹீரோவுக்கு மட்டும் பவர் கம்மியாக இருக்குது. அப்படி அவன் பவர் கம்மியாக இருக்கிறனால காடஸ் அவனை வெளியே தொட்டு விட்றாங்க. அதனால ஹீரோ எப்படி இந்த காடஸை பழி வாங்குறான் அப்படிங்கிறது ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. இந்த அனிமையில் வர ஹீரோ அவன் எப்படியும் பவரை டெவலப் பண்ணிக்கிறான், அந்த காடஸ் ரிவெஞ்ச் எடுத்தானா எடுக்கலையா அப்படின்னு சொல்கிற கதை இது. இந்த அனிமே எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே, அதனால தான் இந்த அனிமே 5th பிளேஸில் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம அடுத்த டாப் 5க்குள்ளே போகிறோம். டாப் 5ல என்ன அனிமேக்குனா கைஜூ. இங்கே கேட்கலாம் ஏன்டா கைஜூ நம்பர் 8 5th பிளேஸில் வச்சுருக்கேன்ட்டு. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே மாங்கா படிச்சிட்டேன். அதனால இந்த அனிமே போது எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் கிடையாது. அதனால தான் நம்பர் 5ல் வச்சுருக்கேன். அதாவது ஒரு கண்ட்ரியில் கைஜூஸ்னு ஒரு பெரிய மான்ஸ்டர் அடிக்கடி தொல்லை பண்ணுறதுனால அதுக்குன்னே ஸ்பெஷல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லாம் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நம்மளால் க்ளீன் பண்ணுற இடத்துல இருக்காங்க. ஏன்னா நம்மளால் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணி தோற்று போயிட்டே இருக்காங்க. கடைசியில் நம்ம ஹீரோட ஏஜ் லிமிட் ஆகுது. அதனால கடைசி எக்ஸாம் எழுத போக அதில் பாஸ் ஆகிட்றான். எப்படி பாஸ் ஆனால், எப்படி அவன் கைஜூ பவர் கிடச்சிச்சு, ஹீரோயின் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணியே ஆகணும் அந்த ஆசையோடு இருக்கான் அப்படின்னு சொல்கிற அனிமே தான் இது. இப்போ டாப் 3க்குள்ள வந்துட்டோம். டாப் 3ல என்ன இருக்குன்னா வைரல் ஹிட் அப்படிங்கிற ஒரு அனிமே தான். 2024 ரொம்ப அண்டர்ரேட்டடான அனிமே நான் இதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த அனிமே பற்றி யாரும் அவ்வளோவா பேசவே இல்லை. நான்லாம் வாரம் எப்படா இந்த அனிமே வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸ்டோரியோட கதை என்னென்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறான். நம்ம என்ன கண்டென்ட் போடலான்னு பார்க்கும்போது அப்போ தான் சண்டை போடலாம் அப்படின்னு யோசனை வருது. ஆனால் நம்ம ஹீரோக்கு சண்டையே தெரியாது. அந்த நேரம் பார்த்து ஒரு யூடியூப்பில் இந்த மாதிரி தான் சண்டை போடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சண்டையை பார்த்து கற்றுக்கிட்டு ஹீரோ யார்கிட்ட மோதுறான், யூடியூப் சேனல் பெருசாச்சா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை இது. கன்ஃபார்ம் சொல்லுவேன், நீங்கள் எல்லாருமே இந்த அனிமே பார்த்தே ஆகணும். அடுத்த டாப் 2ல் இருக்கிறது சோலோ லெவலிங். இந்த அனிமே நான் சொல்லி தான் உங்களுக்குலாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த அனிமே இன்னும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமே இன் 2024. அப்புறம் ஏன்னா இது 2nd பிளேஸ் வச்சுருக்கேன்னு கேட்கலாம். ஏன்னா 1st பிளேஸில் இதோட ஹைப் ஏற்றுன்னு ஒரு அனிமே இருக்குது. அதாவது தான் இந்த அனிமேல சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே பெஸ்ட்டு தான். ஃபஸ்ட் பிளேஸ் என்ன பார்க்க போகிறோன்னா டான். இந்த அனிமையும் எல்லோரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த அனிமையோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோ பேயெலாம் இல்லை ஏலியன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஏலியன்லாம் இல்லை பேய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் 2 பேரும் மாறி ஒரு இடத்துக்கு சொல்ல அவங்க போக அதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோக்கு எப்படி பவர் கிடச்சி, ஹீரோயினுக்கும் ஒரு பவர் கிடச்சிருக்கு,
அப்படின்னு சொல்கிற அனிமே தான் இது. இதில் நிறைய 18+ காமெடிஸ், அப்புறம் நிறைய காமெடி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.